ஹாய் வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் தான் சமைக்க போகிறாங்க. சிக்கன் கிரேவி செய்ய போகிறாங்க. வாங்க சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க மா. வணக்கம்மா. இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்க? நம்ம ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் கிரேவி செய்ய போகிறீங்களா? ஹோட்டலில் வந்து கிரேவியோடு எப்படி சிக்கன் கிரேவி செய்கிறாங்க அப்படின்னு செஞ்சு கட்டுறீங்க தானே எல்லாத்துக்கு. அக்யூரேட்டான அளவு சொல்லுங்கள். அதே மாதிரி நாங்கள் சமைச்சா வீட்டில் சூப்பராக வரணும். சரி, என்ன சொல்லுங்கள், என்னென்ன போட போகிறீங்க? கிராம்பு 25 கிராமு, கிராம்பு 25 கிராமு, ஏலக்காய் ஒரு 6-7 ஏலக்காய், 6 உள்ளது 7 ஏலக்காய், கிராம்பு கைங்க. இது என்னென்ன பேர் வேறு எனக்கு தெரியலையே. இது பட்டைக்குள்ளே இருக்குமாம்மா? இதுங்க லவங்கம். அது எத்தனை கிராம்மா? அது 25 கிராம். 25 கிராமு. வேறு எவ்வளோ போடுறீங்க? பட்டை ஒரே ஒரு துண்டு. சரிங்களா? என்ன எடுத்துருக்குறோம்? கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், பட்டை. அதுக்கப்புறம் வரமிளகா. எத்தனை கிராம் எடுத்துக்கிறீங்க? இல்லை எத்தனை பீஸு அந்த மாதிரி சொல்லுங்கள். 25 கிராமுங்கிறது ஒரு 15-20 காய் வருங்களா? 20 மிளகா, வரமிளகா. அப்புறம் சோம்பு 25 கிராமு, மிளகு 25 கிராமுங்க. வேறு என்ன போடணும்? சீரகம் எவ்வளோம்மா? ஜீரகம் 25 கிராம். சீரகம் 25 கிராம். இதெல்லாம் வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி வறுக்கிறதா அப்படியே சும்மா எண்ணெய் ஊற்றி ஓகே. அதுக்கப்புறம் அது கூட வேறு என்ன வைக்கிறீங்க? மல்லி. வரமல்லியா? வரமல்லி ஒரு 50 கிராம். 2 கை அளவு. ஆமாங்க. ஓகே கை அளவு 50 கிராம். ஓகே. வேறு ஏதாவது போடணுமாம்மா இதுக்கு? அவ்வளோதாங்களா? வறுத்தரலாங்களா? பற்ற வைங்கம்மா. அடுப்பு பற்ற வச்சிட்டிங்க. 25 கிராம் ஜீரகம். அப்பளம் எடுத்த ஜாமானத்தை எல்லாம் போட போகிறீங்களா? அப்பளம் எடுத்த ஜாமானெல்லாம் போட போகிறேன். போடுங்க. மிளகாய், கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, லவங்கம், அப்புறம் ஜீரகம் எல்லாத்தையும் கொட்டியாச்சு. ஓகே. இதுக்கு ஆயில் விடணுமா? ஆயில் விட வேண்டியது இல்லையாம்மா? அப்படியே வறுத்தரலாமா? பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இதையே நல்ல பொன்னிறமாக வறுத்துக்குவோம். ஓகே. வறுத்துருச்சுங்க மேடம். வறுத்துருச்சுங்களா? பொன்னிறமாக நல்லா வறுத்துடுது. வறுத்தெடுத்துட்டோம். கல்லில் போட்டு அரைக்க போகிறோம். சரி. ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைக்கணுங்களா? அப்படியே அரைச்சிடலாங்களா? அப்படியே அரைச்சிடலாம். ஓகே. இப்போது நம்ம வறுத்து மசாலா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம சிக்கன் கிரேவி தாளிச்சிடலாம். வாங்க. சிக்கனை கழுவிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோம்மா சிக்கனு? 2 கிலோவா? சீக்கிரம் எடுத்து வைக்கிறீங்களா? கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம். கருவேப்பிலை தலை எடுத்து அடுப்பை தலைக்கி பற்ற வைங்க. வைங்கம்மா. ஆயில் ஊற்ற போகிறோம். ஊற்றுங்க. ஆயில் ஊற்றியாச்சுங்க. ஆயில் நல்லா காஞ்ச பிற்பாடு காஞ்சிருச்சுங்க. கடுகு போட போகிறோம். ஓகே. அப்புறம் கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டாச்சு. ஆனியன் கொஞ்சம் போட்டாச்சு. பெரிய வெங்காயமாம்மா? ஓகே. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது வேணால் போட்டுக்கலாம். ஓகே. இஞ்சியும் பூண்டும் போட்டாச்சு. ஒரு கையளவுங்களா? 2 சேர்ந்தா? இஞ்சி பூண்டு சேர்ந்து ஒரு கையளவு. ஒரு 10 பல் பூண்டு, 10 இஞ்சி அளவு பூண்டு அளவு போடுவீங்களா? இஞ்சி பூண்டு. சரி. சிக்கன் போட போகிறோம். சரிங்க. சிக்கன் போடுறோங்க மேடம். போடுங்கம்மா. சிக்கன் போட்டு நல்லா ஆயில்ல
கொஞ்சம் மஞ்சத்தூள். ஆமாங்க. நம்ம எவ்வளோ சிக்கனை செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஓகே. மசாலா அதில் கலக்கலாம். ஊற்றுங்க. கலக்குங்க. கலக்கி தான் ஊற்றணுமாம்மா? கலக்கி தான் ஊற்றணும். கலக்கி அதில் ஊற்றி வச்சு. ஓகே. பாத்திரத்தையும் கழுவி தண்ணி ஊற்றிட்டீங்க. ஆமாங்க. ஊற்றி வச்சுங்க. சிக்கன் கிரேவி 4 மணி நேரத்தில் சிக்கன் கிரேவி ரெடி. எவ்வளோ நேரத்தில்? 4 மணி நேரம். 4 மணி நேரத்தில் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருமாம்மா? என்னம்மா சீக்கிரமாக சொல்கிறீங்க? சீக்கிரம் வந்துடுங்க சிக்கன். உப்புமா போடணும். அதில் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு. ஓகே. கடையில் வாங்குற மசாலாலாம் எதுவுமே போடுறதில்ல, நீங்கள் அரைக்கிற மசாலா மட்டும்தான். ஓகே ஓகே. நாங்களாம் டக்குன்னு சிக்கன் மசாலா சத்தி சிக்கன் மசாலா வாங்கிட்டு வந்து போட்டு வீட்டில் டக்குன்னு சீக்கிரம் குழம்பாகிற வழியை பார்ப்போம். ஆனால் நீங்கள் சொல்லி கொடுக்குற ஐடியாவும் சீக்கிரமாக செய்கிற மாதிரி தான் இருக்குது, நம்ம வீட்டில் இருக்கிற மசாலையே வச்சு போடுற மாதிரி. இது போட்டால் கிரேவி நிறையாகும், டேஸ்ட்டும் இருக்கும். கடையில் வாங்குறது டேஸ்ட்டு இருக்கும், ஆனால் பொடி போட்டால் அதில் தேங்காயெல்லாம் ஊற்றினாக்கா திட்டி நிறையாகுங்க. இது தேங்காயெல்லாம் ஊற்றாமையே நம்ம அரைச்சதுலேயே கிரேவி நிறையாகும். ஓகே. இது எதுக்கு சாப்பிட்லாங்க? பரோட்டாக்கு சாப்பிட்லாம், பிரியாணிக்கு சாப்பிட்லாம், தோசை, இட்லி, எதுக்கு வேணாலும் வெள்ளை சாப்பாடு எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஓகே. செட்டிநாடு கிரேவி, சிக்கன் செட்டிநாடு கிரேவி. ஓகே. இது எவ்வளோ நேரம் மூடி வைக்கலாமாம்மா? மூடி வச்சுக்கலாம். சரி, மூடி வச்சிடலாங்க. இப்போது மூடி வச்சதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திரும்ப பார்க்கலாம் வாங்க. ஒரு 4 மணி நேரத்தில் ரெடி ஆகிடும். ஓகே. கிரேவி ரெடி ஆயிடுச்சாம்மா? கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பீஸ் வெந்துருச்சா? ஏம்மா பாருங்கள், சிக்கன் கிரேவிங்க எல்லாம் போடுறோம். இப்போ சூப்பரான கிரேவி ரெடி. இதில் எங்கள் பங்குன்னு ஏதாவது ஒன்று இருக்கணுமாம்மா? இதாம்மா நான் கொண்டு வந்துட்டேன், கொடுங்க. எங்கள் பங்குன்னா அதான் எங்கள் பங்குமா, ஞாபகம் வச்சுக்கோம்மா. சிக்கன் கிரேவி நீ செஞ்ச சிக்கன் கிரேவியில் எங்களுக்கு எதாவது பங்கு இருக்கணுமில்ல. நம்ம பங்கு ரெடி ஆயிடுச்சு, நம்ம சாப்பிட்றலாம் வாங்க. இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க, எடுத்து ஊற்றுறாங்க பாத்திரத்தில். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் பார்க்குறவங்கெல்லாம் லைக் பண்ணுங்க. வீடியோ சாப்பிடலாம் வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும். நன்றி, வணக்கம். இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாங்க. பாருங்கள், கொண்டு வச்சுட்டாங்க கிரேவியை. நம்ம சேல்ஸ் திரும்ப வேலை செய்ய போகிறீங்க. சரி, ஓகே. நம்மளும் கிரேவி விற்றுடலாங்க. வீடியோ பிடிச்சிருக்கலாம், சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு எல்லாரும்.